அருகருகே உள்ள வீடுகளில் வாழ்ந்து வந்த பங்காளிகள் தனியாக பைக்கில் வரும்போது மோதிய டாடா ஏஸ் வாகனம். நிலை தடுமாறி கீழே விழுந்த முதியவர் மீது இரும்பு கம்பியால் தாக்குதல். சாலையில் இரத்த வெள்ளத்தில் முதியவர் துடிதுடித்து உயிரிழந்த கொடூரம். முதியவரை அடித்தே கொலை செய்துவிட்டு பக்கத்து வீட்டுக்காரர் தப்பி ஓடியது ஏன்? பின்னணி என்ன? நைட் ஷிஃப்ட்டுக்கு போற தன்னோட மகளை தனியார் கம்பெனியில விட்டுட்டு நைட்டு 10 மணிக்கு மேல வீடு திரும்பி இருக்காரு பாலுச்சாமி. கீரனூர் விராலிமலை சாலை முல்லையூர் பக்கத்துல பைக் போயிட்டு இருக்கப்ப மழை தூறல் விழுந்திருக்கு. அதனால எதிரில வந்த வாகனங்களை கவனமா பார்த்துக்கிட்டு பைக்கை ஓட்டிக்கிட்டு இருந்திருக்காரு பாலுச்சாமி. அப்ப திடீர்னு வேகமா வந்த ஒரு டாடா ஏஸ் வாகனம் பாலுச்சாமி பைக் மேல மோதி இருக்கு. அதுல அவர் நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாரு. அந்த வழியா போன சில பேரு போலீஸுக்கு போன் பண்ணி ஒருத்தர் பைக்ல இருந்து கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறாரு, ஆனா இடிச்சிட்டு போனது எந்த வாகனம், யாரு இடிச்சதுன்னு தெரியலன்னு தகவல் சொல்லி இருக்காங்க. அடுத்து அங்கு வந்த காவலர்கள் தலையில ரத்த வெளியேறி காயத்தோடு கிடந்த பாலுச்சாமிய தட்டி எழுப்பி பார்த்திருக்காங்க. ஆனா அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச போலீஸ் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி இருக்காங்க. அப்பதான் ட்விஸ்டே காத்திருந்துச்சு. நடந்தது ஆக்சிடென்ட் இல்ல, 6 பேர் சேர்ந்து செஞ்ச சம்பவம் அப்படிங்கிறதே. புதுக்கோட்டை விராலிமலை பக்கத்துல துலக்கன்பட்டியை சேர்ந்தவர் தான் பாலுச்சாமி. இவரோட பக்கத்து வீட்டுல உள்ள பங்காளி செல்வத்துக்கும் பாலுச்சாமிக்கும் பாதை பிரச்சனை பல நாளா நடந்திருக்கு. 2 பேரோட வீட்டுக்கு போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே பாதையை பயன்படுத்தியதுனால முட்டல் மோதலாவே இருந்திருக்கு. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க, சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்கன்னு ஒரு படையே பஞ்சாயத்து பேசியும் பாதை பிரச்சனைக்கு தீர்வு மட்டும் வரவே இல்லை. அடிக்கடி அடிதடின்னு அடிச்சு உருண்டும் இருக்காங்க. யாருக்கும் யாரும் சலைச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் விட்டு கொடுக்காததுனால பிரச்சனை நீண்டுகிட்டே போயிருக்கு. அதனால பாலுச்சாமியோட கதையவே முடிக்க திட்டம் தீட்டி இருக்காரு செல்வம். அந்த பிளான ஆக்சிடென்ட் மாதிரியே அரங்கேற்றவும் செஞ்சிருக்காரு. வழக்கம் போல நைட் ஷிஃப்ட்டுக்கு போன மகளை விட்டுட்டு வந்த பாலுச்சாமியோட பைக் மேல டாடா ஏஸ் வாகனத்தை வேணும்னே மோத வச்சிருக்காரு செல்வம். அதுக்கப்புறம் தன்னோட உறவுக்காரங்களான முனியாண்டி, மணிகண்டன், மாரிமுத்துன்னு மொத்தம் 6 பேர் சேர்ந்து பாலுச்சாமிய இரும்பு கம்பியால கண்மூடித்தனமா தாக்கி இருக்காங்க. அவங்க அடிச்ச அடியில அங்கேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாரு பாலுச்சாமி. அவரோட உயிர் அடங்கிருச்சா அப்படிங்கறத உறுதிப்படுத்தின செல்வம் தன்னோட கூட்டாளிகளோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இந்த காட்சி எல்லாமே சம்பவ இடத்துல இருந்த சிசிடிவி கேமராவில பதிவாகி இருந்திருக்கு. அந்த காட்சிகளை எல்லாமே பார்த்த போலீஸ் அடுத்து செல்வம் வீட்டுக்கு போயிருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரரை அடிச்சு கொலை செஞ்ச எந்த உறுத்தலும் இல்லாம சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்காரு செல்வம். போலீஸ பார்த்ததும் அவங்களுக்கு எந்த சிரமமும் கொடுக்காத செல்வம், ஆமா சார், அவனோட தொல்லை தாங்க முடியல, தினம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தான், அதான் போட்டு தள்ளிட்டேன்னு தென்னாவட்டா சொன்னதோட காவல் வாகனத்துல ஏறி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் திமுறாவே போயிருக்காரு. அதே மாதிரி கொலை செய்ய உடந்தையா இருந்த 4 பேரை கைது செஞ்ச போலீசார் தலைமறைவா இருக்கிற 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க.